ஒரு யங் கப்பிள் ஒரு புதுசாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்திருக்காங்க. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே ஒருத்தர் பால்கனியில் துணி துவைச்சி டெய்லி போட்டுகிட்டே இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருக்காங்க, இது என்ன இவர் துவைக்கிறாரு, எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழுக்காகவே இருக்குது, நீட்டாகவே வாஷ் பண்ணவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. திடீர்னு இதே மாதிரி ஒரு 1 வீக் அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு நாள் வந்து கிளாத் எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருந்திருக்கு. இப்போ அந்த ஒய்ஃப் எங்கே வாங்கலை அப்படின்னு சொன்னோடனே அவர் ஹஸ்பண்ட் ஓடி வந்து பார்க்குறாரு. இவர் எப்போவுமே ரொம்ப அழுக்காகவே துவைச்சி போடுவார்ல, சரியாகவே வாஷ் பண்ணியே காய போட மாட்டார்ல, இன்றைக்கி பாருங்களேன் துணி எல்லாமே ரொம்ப க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஹஸ்பண்ட் சொன்னாரா, இல்லைம்மா நேற்று எனக்கு ஆஃபீஸில் லீவ் கிடச்சிது, டைம் கிடச்சோடனே நான் இந்த கண்ணாடி இருக்குல்ல, பால்கனியில் இருக்க நம்ம கண்ணாடி, அந்த கண்ணாடியெலாம் நேற்று தான் க்ளீன் பண்ணேன், அதனால தான் பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ வந்து பிரச்சனைன்றது வந்து அந்த அழுக்கு வந்து நம்ம மனசில் இருக்குது. ஸோ நம்ம மனசில் இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, வன்மம் அப்படிங்கிற அந்த அழுக்குகள்லாம் தொடச்சிட்டு பார்த்தோம்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே பளிச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம கண்ணாடியில் அழுக்குகளை நிறையா வச்சுட்டு நம்ம விஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து சுற்றி நடக்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளை க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம பார்க்குற எல்லாமே ரொம்ப சுத்தமாகிடும்.